ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 கிளம்பணும். அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே சன்ரைஸ் ஆச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சன்னோட ரேஸ் அந்த மலையில் தெரியுது. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு டெசர்ட் பொட்டல் காடு மாதிரி. பட் அந்த காடே இவ்வளோ ரசிக்க முடியுமாங்கிற மாதிரி ஊர் தான் இப்போ நம்ம போகிற ஊர். இப்போ உதிர்காலம் ஃபால்ஸ்னால நல்லா பார்க்குறதுக்கு இந்த ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெட் ராக் கேனியன் பாறையை பார்க்க கட்டு சாலை கட்டிட்டு இந்த சென்னையில் ரெட் ஹில்ஸ் இருக்க மாதிரி இப்போ கலிஃபோர்னியாவில் வந்து ரெட் ராக் கேனியன் இருக்கு. பேர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருந்து வராங்கன்னா இந்த கேனியனுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வருவாங்க. அந்த ரெட் ராக் இருக்குல்ல, அந்த ரெட் ராக் மேலே அப்படியே ஜூம் பண்ணோன்னா கஷ்டப்பட்டுறாங்களே. நாங்களாம் எங்கள் ஊரில் 4 ரூபா சக்திமான் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு சுற்றி சாப்பிட்டு மேலே போயிடுவோம். ஏன் வை யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரை? 180 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 18 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அது எவ்வளோ வந்து. ஸோ அப்போ வந்து இந்த இடம்னா அதாவது மணல், ஜஸ்ட் ஃபுல்லாக மணல் இங்கே தான் நிறையா இருந்துச்சு. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த வாட்டி நம்ம டெஸ்லாவில் ஒரு லாங் ட்ரைவ் போக போகிறோம். கிட்டத்தட்ட 1350 மைல்ஸ் ட்ரைவ் பண்ண போகிறோம். கிலோமீட்டரில் 2170 கிலோமீட்டர். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து கிளம்பி அப்படியே வெகாஸ் போயிட்டு நம்ம ஊர் சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு ரெட் ஹில்ஸ் இருக்குது, அது பார்த்துட்டு அப்புறம் கிராண்ட் கேனியன், ஹார்ஸு பெண்ட் கவர் பண்ண போகிறோம். டெஸ்லாவில் இதெல்லாம் முடியுமா? இந்த ரிமோட் பிளேஸில் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் இருக்கா? சார்ஜ் பண்ண எவ்வளோ காசு ஆகும்? இந்த ஜேர்னியில் இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 கிளம்பணும். அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே சன்ரைஸ் ஆச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சன்னோட ரேஸ் அந்த மலையில் தெரியுது. பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஊரில் ரொம்ப நேச்சுரலாக நிறையா விஷயத்த வச்சுருக்கிறதுனால, ஹில்ஸ் மவுண்டன்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்கவே பயங்கரம் அழகாக இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப சின்ன வயசுலலாம் வரைஞ்சிருப்போம்ல, 2 ஹில்லு, அதுக்கு நடுவில் சன்ரைஸ் ஆகிற மாதிரி. அதை இங்கே நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பார்க்குறப்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாஸ்டாலஜிக்காக இருந்தது அந்த சின்ன வயசு மூமெண்ட்ஸ்லாம். அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைவுக்கு அப்புறம் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ்க்கு அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம காரை நிறுத்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த ட்ரிப் வந்து வேகாஸ், ரெட் ராக் கேனியன், அப்புறம் கிராண்ட் கேனியன், அப்புறம் அரிசோனாவில் ஒரு ஹார்ஸு பெண்ட், இதை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிப்பில். சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துட்டால் நம்ம குட்டிக்கு ஜாலியாகிடும். ஏன்னா டெஸ்லாவில் அவ்வளோ கேம்ஸ் இருக்குது அவருக்கு என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்பாட் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பெட்ரோல் போடுறவங்களுக்கு அண்ட் இவி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் இது சார்ஜிங் ஸ்டேஷன். நிறையா ஸ்டேஷன் இருக்குங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 இருக்கும். அண்ட் கூட்டமாக இருக்கிற டைமில் மொபைல் ஸ்டேஷன்லாம் கூட இங்கே வரும். ஸோ நாங்கள் 2 ஃபேமிலியும் வந்துருக்கிறோம். அவங்களும் டெஸ்லா எடுத்து வந்துருக்குறாங்க. ஸோ இந்த ட்ரிப் ஃபுல்லாக அவங்களுக்கு வில் கிவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவு ஒரு டெஸ்லாவில் லாங் டிஸ்டன்ஸ் போக முடியுமா, போக முடியாதா, என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணுங்கிறது வி வில் ஷோ யூ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சார்ஜிங் போடுற பிரேக்கில் நாங்கள் வந்து சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைமை எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூட்டிலைஸ் பண்ணுறோம். எங்கள் ஜோஜோ வந்து இங்கே வந்து கேம் ஆடுறாரு. அண்ட் நாங்கள் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு எடுத்து வந்த இட்லி சாப்பிட போகிறோம். இட்லி அண்ட் சட்னி. ஸோ இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி. நம்ம சாப்பிட்டு முடித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே சார்ஜ் ஃபுல்லாகிடும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரிப்பை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சார்ஜிங்காக நிறுத்தின மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இந்த லாஸ் வேகாஸ் போகிற ட்ரிப்லேயே பியூட்டியே இந்த ரோடு தான். இந்த ரோடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும். இந்த கேமராவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். இதை பார்க்குறப்ப அப்படியே வாவாக இருக்கும். ஸோ நம்ம சார்ஜ் பண்ண நிறுத்தணும்ல ஒரு இடம், அந்த இடம் பேர் பேக்கர்ஸ் சிஏ. அது வந்து கிட்டத்தட்ட 154 மைல்ஸ் நம்ம வீட்டில் இருந்து. அண்ட் இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் எடுத்தோம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் கிட்டத்தட்ட $23 ஆச்சு நமக்கு.
ஸோ ஆக்சுவலாக இது ஒரு டெசர்ட் பொட்டல் காடு மாதிரி. பட் அந்த காடே இவ்வளோ ரசிக்க முடியுமாங்கிற மாதிரி ஊர் தான் இப்போ நம்ம அப்போ போகிற ஊர். இப்போ உதிர்காலம் ஃபால்ஸ்னால நல்லா பார்க்குறதுக்கு இந்த ரோடே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம சென்னையில் இருக்கிற ரெட் ஹில்ஸ் மாதிரி ஒரு இடம் எங்கள் அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. ரெட் ராக் கேனியன். சிவப்பு சிவப்பா கல் இருக்கிறதுனால இந்த இடம் பேர் ரெட் ராக் கேனியன். சிகப்பு பாறை, அதில் சிகப்பு கார். அந்த மாதிரி மலையெல்லாம் நம்ம ஊர்ல இல்லதான். ஆமா, இது கூட ஏதோ நீ அந்த சிவப்பு கல்லு சொல்றியா, அதை சொல்றியா? இந்த சிவப்பு கல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போடுவாங்களே, அதை சொல்றியா? பாறைய பார்க்க கட்டு சாலை கட்டிட்டு ரசிக்கிறீங்க இதெல்லாம் மகாபலிபுரத்தை பக்கத்துல 6 வச்சிருப்பாங்க. பாரு அந்த செதுக்கல் இது நேச்சுரலா செதுக்கி இருக்கு பாரு சாது. சாது சாது அங்க வந்து ஒருத்தர் செதுக்குறான், இங்க நேச்சுரலா செதுக்கி இருக்கு பாரு. அங்க பாரு கல்லு பாரு, ஒவ்வொரு கல்லும் எப்படி. என்னது இந்த ரெட் இந்த சிவப்பு பாறையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெட் ராக் கேனியன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சென்னையில ரெட் ஹில்ஸ் இருக்க மாதிரி இப்போ கலிபோர்னியால வந்து ரெட் ராக் கேனியன் இருக்கு. ஓ, அது இதுக்கு கூட்டமா வராங்க. நீங்க ட்ரெக்கிங் பண்ணி போலாம் ஜி. அது வந்து டைனோசரோட ஃபுட்பிரிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. யாரும் போகாதனால கதை அலௌட் இல்ல, பட் நீங்க ஆனாலும் ரிஸ்க் எடுத்து ட்ரெக் பண்ணி போலாம். ஸோ இங்கே அவர் சொல்கிற மாதிரி டைனோசர் ஃபுட் பிரிண்ட்லாம் இருக்கா இல்லையான்னு தெரில, அந்த மாதிரி எதுவும் போடல ஆக்சுவலாக. பட் இந்த ரெட் ராக் கேனன் வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது என்னன்னா கிளைம்பர்ஸ்க்கு, மவுண்டன் கிளைம்பர்ஸ்க்கு இங்கே நிறையா. இதோ இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், தெரியுதா இல்லை? இங்கே பாரு, இங்கே ஒருத்தர் ஏறுறாங்க. நிறைய பேர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருந்து வராங்கன்னா இந்த கேனியனுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வருவாங்க. பாரு எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாரு மேலே, தெரியுதா? அங்கே பாருது, மேலே பாருது. அங்கே அந்த ரெட் ராக் இருக்குல்ல, அந்த ரெட் ராக் மேலே அப்படியே ஜூம் பண்ணோன்னா அங்கே பாரு, அங்கே தெரியுதா? இப்போ இங்கே பாரு பாரு. ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட்லி. அவங்கெல்லாம் ஏறுறாங்க ஆக்சுவலாக. அவங்கெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கல் மேலே. டேஞ்சரஸாக இருக்குது, பட் அவங்களுக்கு அது த்ரில்லிங்காக இருக்குது போல். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி டேஞ்சரஸாக பண்ணுறது. உளுந்தா அடிப்படும். Do you want to try that? No. Yeah, why you don't want to try? Okay. ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குதுன்னு தெரில, பட் எனக்கு இது நேராக பார்க்குறப்ப பயங்கரம் அப்படியே ஹார்ட் பீட்லாம் டுப்புன்னு இருந்துச்சு. இவங்கெல்லாம் என்னமோ அசால்ட்டாக பண்ணுறாங்க அதை வந்து கயிறு ஏறி மேலே ஏறுறது. சொல்லு. அது வேற, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைப்ல பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு ஏறாங்களே, நாங்கெல்லாம் எங்க ஊர்ல 4 ரூபா சக்திமான் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு சுத்தி சல்லுன்னு மேலே போயிடும். பார்லேஜி பிஸ்கெட் சாப்பிட்டு சல்லுன்னு சுத்தி மேலே போயிடும். அவ்வளோதான். ஸோ இங்கே இந்த இடம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப சாதாரணமாக தெரியும், பட் இங்கே வரணுன்னா பிளான் பண்ணி வரணும். அப்படியே ரேண்டமாக வர முடியாது, நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணி தான் வரணும். நீங்கள் சில பேர் சைக்கிள்லேயும் வராங்க, சில பேர் கார்லேயும் வராங்க, பட் எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே நிறையா பேர் சைக்கிளில் வருவாங்கன்னு காற்றடிக்கிறதுக்கு பம்ப்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே. ஸோ
டூல்ஸு பஞ்சர் ஆச்சுன்னா இட்ஸ் குட். ஸோ எல்லாமே நம்ம வந்து தேடி போக வேண்டாம் ஒரு இடத்துக்கு, இவங்களே செல்ஃப். இங்கே மோஸ்ட்டாக எல்லாமே டிஐவை தான், டூ இட் யுவர் செல்ஃப் தான். ஸோ வாவ், இந்த பறவை பாருங்களேன், பயங்கர க்யூட்டாக இருக்குது. இது என்ன பறவைன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. டாடாய்ஸ் இருக்கான் ஜோஜோ, இங்கே பாரு, செக் அண்டர் கார் பிஃபோர் மூவிங்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நிறையா டாடாய்ஸ் இருக்கும் போலங்க. நாங்கள் போனப்போ எந்த டாடாய்ஸும் கண்ணில் பார்க்கல, பட் அங்கங்கே போர்டு இருந்துச்சு நிறையா டாடாய்ஸ் இருக்கும். மேபி சீசன் இருக்கும், சீசன் அப்போ வெளில வரும்னு நினைக்கிறேன். இந்த காட்டில் நின்று இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றது அதோட ருசியே தனி. ஸோ இந்த இடத்துல ரெட் ராக் வந்து ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 180 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 18 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அது எவ்வளோ வந்து. ஸோ அப்போ வந்து இந்த இடம்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சாண்ட் டியூன்ஸாக இங்கே தான் இருந்ததா. அதாவது மணல் பயங்கரமாக ஃபுல்லாக மணல் இங்கே தான் நிறையா இருந்துச்சா. அந்த மணல் வந்து தண்ணி அந்த மணலுக்குள்ளே போய் அதில் இருக்கிற ரெட்டு கலர்லாம் வெளில எடுத்துருச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாண்ட் டியூன்ஸ் வந்து கல்லாக மாறிடுச்சு, பராங்கல் மாதிரி மாறிடுச்சு. அந்த கல்லில் இருக்கிற அந்த ஒரு அயன் ரிச் மினரல்ஸ், ஹெமடைட்டுன்னு சொல்கிறாங்க, அதுதான் இந்த ரெட் கலருக்கான ரீசன். அண்ட் ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ரெட் ராக் கேனியன்னு வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ரெட் ராக் கேனியன்னு வச்சுருக்குறாங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போய் அங்கே என்னன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சாப்பிட்றது நல்லா இருந்தது. ஸோ சீனிக் ரோட் ட்ரெயிலுங்கிறாங்க. அப்படியே வெளியே போயிடும். ஆமாம், ஒன் வேல. ஸோ இந்த ட்ரெயில் அப்படியே ஒரு ஃபியூ மைல்ஸ் போகும். அப்படியே நம்ம அங்கே கிட்ட போய் பார்த்தோம்ல, அந்த ரெட் ராக் கேனியன் தான் இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறோம். அப்படியே இந்த ட்ரெயில் இப்படி சுற்றி வளைஞ்சு போயிட்டு ஃபைனலாக எக்ஸிட் ஆகி நம்மளோட ஹைவேஸில் போய் சேர்த்துறோம். அண்ட் அங்கேருந்து அப்படியே பேக் டு லாஸ் வேகாஸ்க்கு நம்ம அங்கே தான் ரூம் போட்டிருந்தோம். ஸோ அங்கே ட்ரையாக ரெட் ராக் கேனியன்லாம் பார்த்துட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, சரி அப்படியே பக்கத்தில் பெல்லாஜியோ ஃபவுண்டன் இருந்துச்சு எங்கள் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் பக்கத்தில். ஸோ ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து பார்க்கலான்னு வந்தோம். அண்ட் இதை பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரையும் செம்ம பியூட்டிஃபுல்லாக அஸ்டானிஷிங்காக இருக்கும். அண்ட் இந்த தடவை F1 ரேஸ் போன வாரம் நடந்தனால கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு வாக்கெலாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க. ஸோ இந்த சைட்லேருந்து தான் வியூ கிடைக்குது, ஃப்ரண்ட் வியூ கிடைக்கல. பட் ஸ்டில் சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வியூ வெயிட்டிங். எங்கள் குட்டி உட்காந்துட்டு பார்க்குறாரு. மார்னிங் ஒரு ட்ரையான இடத்துக்கு போயிட்டு வேகாஸ்க்கு வரப்போ பயங்கரம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் க்ரௌடாக இருந்தப்போ அந்த வைப்பே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பெலாஜியோவில் போய் ஃபவுண்டன் பார்த்து அப்படியே சும்மா மால்குள்ளே போயிட்டு டெக்கரேஷன் பார்த்துட்டு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்கள் ஹோட்டல்லே ஒரு ஷட்டல் கொடுக்குறோம். ஸோ அந்த ஷட்டலில் ஏறி அப்படியே வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு வரோம். ஸோ டே 1 கவரேஜ் முடிஞ்சிச்சு. மீண்டும் நம்ம டே 2ல் சந்திக்கலாம். மோஸ்ட்டாக நாளைக்கு நாங்கள் ஹார்ஸு பெண்ட் அண்ட் கிராண்ட் கேனியன் போவோம். இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, பட் யா டே 2 should be that. See you tomorrow. Bye. Hey Jojo and Rhea. We go to Red Canyon and Bellagio Fountain. Did you like it? I like it. Did you like it, Rhea? No? Jojo, did you like the place? Yes. Which place you liked? Fountain or Red Rock Canyon? Fountain, and I got this. Watch, guys, what it can do.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த கேனியன் அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்மள மாதிரி பெரியவங்க பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணுவோம், ரசிப்போம். பட் குட்டீஸ்க்கு கொஞ்சம் வைப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ தான் ரேயா வந்து ஹானஸ்ட்டாக பிடிக்கலன்ட்டா. பட் நம்ம குட்டி வந்து பிடிச்சிருக்குன்னா அவன் வந்து ஆனால் பிடிச்சிருக்குன்னது கேனியனா இல்லை வேகாஸா. ஸோ இன்றைக்கி எங்களோட டே முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு படுக்க போயிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி கிராண்ட் கேனியன் தான் மோஸ்ட்டாக பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கிராண்ட் கேனியனில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.